நம்ம அந்த அசைன்மெண்ட் பார்க்கலாம். ஸோ இந்த ரியல் ஸ்டோரி சொன்னேன்னா ரியல் ஸ்டோரி ஆஃப் ஒபீடியன்ஸ். நம்ம இந்த ஸ்வான் ஸ்டோரிலாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொன்ன ஸ்டோரி. ரியல் ஸ்டோரி வந்து ஒரு ஆச்சாரியார் வந்து இருக்கார், ஒரு டீச்சர். அவரும் ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சரு. அவர் பேர் என்ன? பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். அவர்கிட்ட ஒரு 22 இயர்ஸ் ஓல்டு மேன் வந்து போகிறார். அவர் பேர் அபய் சரண் தே. ஓகேவா? அவர்கிட்ட வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் வந்து சொல்கிறாரு, நீ நல்லா எஜுகேட்டட் ஆனவன், நல்ல இங்கிலீஷ் தெரியுது, ஏன் நீ இந்த உலகத்துக்கே போய் இந்த சயின்ஸ் ஆஃப் காட் பகவத்கீதையை பற்றி சொல்லக்கூடாது, ஏன் வந்து எல்லாருக்கும் நீ ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் அந்த அபய் சரண்டியால் போக முடியல. ஆனால் அவரோட 70வது வயசில் ஷிப்பில் ட்ராவல் பண்ணி, ஒரு கார்கோ ஷிப்பில் ட்ராவல் பண்ணி, கார்கோ ஷிப்னா என்ன? இந்த லக்கேஜஸ்லாம் போகிற ஷிப்பு. கப்பலில் லக்கேஜ்லாம் போகும் இல்லையா, கண்டெய்னர்ஸ்லாம் போகலாம். அது கூட சேர்ந்து இவரும் வந்து பெர்மிஷன் வாங்கி ஒரு மாதிரி இது பண்ணி கஷ்டப்பட்டு போய் சேர்ந்து ஒரு 12 இயர்ஸில் அவ்வளோ தூரம் வந்து எல்லா நாட்டிலையும் டெம்பிள்லாம் இருக்கிற அளவுக்கு கொண்டாந்து இன்னைக்கு நாம் கூட வந்து பகவத்கீதை வந்து ஸ்லோகம் சொல்கிற அளவுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாருன்னா அதுக்கு காரணம் அந்த ஸ்ரீலா பிரபுபாத். ஓகேவா? இது வந்து ரியலாகவே நடந்த ஸ்டோரி. இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் ஒரு 100 இயர்ஸ்க்குள்ளார நடந்த ஸ்டோரி இது. அப்போ ஒபீடியண்ட்டாக இருந்தால் அந்த ஆசீர்வாதம், அந்த குருவோட ஆசீர்வாதமே நம்மளை வந்து நல்லா வாழ வைக்கும். கரெக்டா?